ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்க கூட சில நேரங்கள்ல விவாதங்கள்ல ஈடுபடும்போது ஏன் கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியறாங்க? உங்களுக்கே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும். உங்ககிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கும். ஆனா அத தப்பான ஆட்கள் கிட்ட சொல்லி, அது கடைசில உங்களுக்கே எதிரா முடிஞ்சிருக்கும் இல்லையா? இது நமக்கெல்லாம் நடக்கிற சாதாரண விஷயம் தானே. ஆனா இது ஏன் நடக்குது? இதை எப்படி தவிர்க்கலாம்னு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பழங்கால தமிழ் புலவர்கள் ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இன்னைக்கு இந்த தொகுப்புல நம்ம வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல நம்ம சுத்தி இருக்கிற சமூகமா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறத பத்தி பழங்கால தமிழ் இலக்கியங்கள் சொல்லும் ஒரு டைம்லெஸ்ஸான ரகசியத்தை தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பேசுறத இந்த உலகமே திரும்பி பார்க்கும். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தியெல்லாம் தெளிவா பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. அவையறிதல், அதாவது உங்க ஆடியன்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது. 2. அறிஞர்கள் இருக்கும் சபையில எப்படி பணிவாவும் இனிமையாவும் நடந்து கொள்றது. 3. மூடர்கள் இருக்கிற சபையில அமைதி ஏன் சிறந்த ஆயுதமாய் இருக்கு. கடைசியா, தப்பான இடத்துல பேசுறதால வர்ற கடுமையான விளைவுகள். இப்போ ஒரு கேள்வி வரலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த தகவல்கள்லாம் எங்கிருந்து எடுத்தோன்னு. இதுக்காக நாம நேரடியா புலவர் குழந்தை அவர்கள் தொகுத்து வழங்கின நீதிக் களஞ்சியம் அப்படிங்கிற பழங்கால நூலையே ஒரு ரெஃபரன்ஸா எடுத்திருக்கோம். ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப நம்பகமான ஒரு தொகுப்பு இது. இது மட்டும் இல்லாம நாலடியார், பழமொழி 400 இந்த மாதிரியான பல தொன்மையான தமிழ் நீதி நூல்கள்ல இருக்கிற பாடல்கள் எல்லாம் எப்படி அவையறிதல் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கான்செப்டுக்கு கீழே ரொம்ப அழகா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குங்கிறத பாக்குறப்போ நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். அவையறிதல். உங்களோட பார்வையாளர்களை புரிந்து கொள்வது. முதல்ல இந்த அவையறிதல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம வாய திறந்து பேசுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க அறிவு நிலை என்ன, அவங்க இப்போ என்ன மனநிலையில இருக்காங்கன்னு கவனிச்சு மதிப்பிடுறது தான் அவையறிதல். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான அறிவுங்கிறது நாம என்ன பேசுறோம் அப்படிங்கறதுல மட்டும் இல்ல, யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அதுதாங்க கம்யூனிகேஷனோட அல்டிமேட் சீக்ரெட். இந்த இடத்துல பாடல் 341ல சொல்லியிருக்கிற ஒரு அட்டகாசமான உதாரணத்தை நீங்க கேட்கணும். தேன் எங்க அதிகமா இருக்கோ அந்த பூக்களை தேடி வண்டுகள் எப்படி போகுமோ அதே மாதிரி ஒரு புத்திசாலியான பேச்சாளர் நாம சொல்றத கேட்க உண்மையிலே விருப்பமும் தகுதியும் இருக்கிற ஒரு சபையை தேடி போகணுமாம். தேன் இல்லாத இடத்துக்கு வண்டு போகுமா? போகாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம பேச்சும் இருக்கணும். அடுத்து 2வது பகுதி, அறிஞர்களின் அவை பணிவும் இனிமையும். பெரிய பெரிய அறிவாளிகள் இருக்கிற இடத்துல நாம எப்படி நடந்து கொள்ளணும்னு இப்ப பாப்போம். பாடல் 337 என்ன சொல்லுதுன்னா, உங்களை விட அதிகமா தெரிஞ்ச நிபுணர்கள் முன்னாடி போய் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்கறதோ இல்ல ரொம்ப அகங்காவத்தோட அர்த்தமே இல்லாத வெற்று வார்த்தைகளை பேசுறதோ கூடவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்குது. ஏன்னா உங்க வெற்று வார்த்தைகளையும் போலித்தனத்தையும் அவங்க அசால்ட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அது கடைசில உங்களுக்கு தான் பெரிய தர்ம சங்கடமா போய் முடியும். அதனால இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான லெசன் என்னன்னா, அறிஞர்கள் சபையில உங்களோட பணிவும் புது விஷயங்களை கத்துக்கிற ஆர்வமும் தான் உங்களோட மிகப்பெரிய பலம். அங்க நாம நிறைய கவனிக்கணும், கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம ரொம்ப ரொம்ப அடக்கமா பேசணும். அதுதான் அங்க இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான சரியான வழி. அறிஞர்களுக்கும் மூடர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்பவே தெளிவானதுங்க. அறிஞர்கள் எப்பவுமே அமைதியா இருப்பாங்க, ரொம்ப பணிவா இருப்பாங்க, நல்ல விஷயங்களை யாராவது சொன்னா அத மனசார பாராட்டுவாங்க. ஆனா மூடர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்பவும் சத்தமா பேசுவாங்க, தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சீக்கிரமா கோவப்படுவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு குழப்பமான மூடர்கள் சபையில நாம மாட்டிக்கிட்டா அதை எப்படி சமாளிக்கிறது? அத பத்தி தான் இந்த 3வது பகுதியில பார்க்க போறோம். மூடரவை, அமைதியே சிறந்த ஆயுதம். ரொம்ப பிடிவாதமா இருக்கிற ஆட்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். பாடல் 339 பார்த்தீங்கன்னா, மூடர்கள் முன்னாடி போய் நீங்க ஒரு உண்மைய சொல்லும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? சீறி பாயிற காட்டு விலங்குகள் மாதிரி ரொம்ப அக்ரெசிவா நடந்து கொள்வாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட அவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. மாறாக உங்களை அட்டாக் பண்ண தான் நினைப்பாங்க. அதனால நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிற திறன் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு வாதிடுறது 100% வேஸ்ட். அவங்க உங்க வார்த்தைகளை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களை கிண்டலும் செய்வாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல சோஷியல் மீடியால நடக்கிற டாக்ஸிக்கான விவாதங்களுக்கும் ஆபீஸ்ல நடக்கிற சில தேவையில்லாத பாலிடிக்ஸுக்கும் இது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல பழமொழி 400ஓட 346வது பாடல் வருது. இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கம்பேரிசன். மூடர்கள் கிட்ட போய் நல்ல அறிவுரைகளை சொல்றது எதுக்கு சமம்னா, ரொம்ப சுவையான இனிமையான ஒரு மாம்பழத்தை எடுத்து கரடு முரடான ஒரு பாறை மேல வச்சு பிழியறதுக்கு சமமா. மாம்பழமும் வேஸ்டா போகும், அந்த பாழையிலையும் ஒரு சொட்டு ஒட்டாது. எவ்வளவு ஒரு பிரமாதமான ஆழமான சிந்தனை பாருங்க.
அப்போ இதிலிருந்து இன்னைக்கு நாம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன? உங்களோட எனர்ஜி ரொம்பவே விலையுயர்ந்தது, உங்க ஐடியாஸ் ரொம்பவே சிறப்பானது. அத புரிஞ்சுக்கிற திறனே இல்லாத, உங்களை மதிக்காத ஒரு நச்சுத்தன்மையான கூட்டத்துக்கிட்ட சொல்லி ஒருபோதும் வீணாக்காதீங்க. அது உங்க மனநிம்மதியை தான் கெடுக்கும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. தவறான இடத்துல பேசுறதால வர்ற கடுமையான விளைவுகள் என்னென்னு பாப்போம். பாடல் 342 என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம நடுவுல புகுந்து பேசுறது எதுக்கு சமம்னா, ஒருத்தனோட மூக்க அறுத்து அவமானப்படுத்துறதுக்கு சமம்னு சொல்லுது. சமூகத்துல நமக்கு நாமே தேடிக்குரிய அவமானத்தையும் தர்ம சங்கடத்தையும் இது எவ்வளோ கிளியரா கண்முன்னாடி கொண்டு வருது பாத்தீங்களா? அதே மாதிரி பாடல் 344 படி அறிவை மதிக்காத சபையில பேசுறது எப்படிப்பட்டதுன்னா, நாக்குல சுவையே தெரியாத ஒருத்தருக்கு மிளக குடுக்கறதுக்கு சமமா. அந்த மிளகோட காரமோ இல்ல அதோட சுவையோ அந்த ஆளுக்கு கண்டிப்பா தெரிய போறதில்ல. அதே போலதான் உங்க கருத்து எவ்வளவுதான் வேல்யூபிளா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற சூழல் அங்க இல்லைன்னா அது முற்றிலும் வீண்தான். இந்த இடத்துல நாம ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். மேலும் பாடல் 349 எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சபை எப்படிப்பட்டதுன்னு தெரியாம ஒரு மூடன் காதுல போய் கல்வியை ஊத்துறது கடைசியில அதை கேட்கறவனுக்கு இல்ல, அதை சொல்ற உங்களுக்கு தான் மிகப்பெரிய மனவலியையும் சோர்வையும் கொடுக்கும்னு எச்சரிக்குது. ஆமாங்க, தப்பான இடத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட எனர்ஜியை மொத்தமா உறிங்கி எடுத்துடும். சரி, இவ்வளோ அற்புதமான பழங்கால தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? இதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸை நல்லா மதிப்பிடுங்க. ஸ்டெப் 2, அவங்க உண்மையிலேயே அறிஞர்களாகவும் கேட்கிற மனப்பான்மை உள்ளவங்களாகவும் இருந்தா அவங்க கிட்ட ரொம்ப பணிவா பேசுங்க. ஸ்டெப் 3, அவங்க முட்டாள்களாகவும் வெறும் விவாதம் மட்டுமே பண்ண நினைக்கிறவங்களாகவும் இருந்தா கம்முன்னு அமைதியா இருந்து உங்க நாவை அடக்கிக்கோங்க. அதுதாங்க உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய தற்காப்பு. இந்த தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க நான் விரும்புறேன். அடுத்த முறை நீங்க வாயை திறந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி இருக்கிறது எப்படிப்பட்ட சபை அப்படிங்கறது உங்களால சரியா கணிக்க முடியுமா? அது அறிஞர்களோட சபையா இல்ல மூடர்களோட சபையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வார்த்தைகளை எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறதுல எப்பவுமே கவனமா இருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன்.